ஓகே, எக்ஸசைஸ் 7.1ல் 4th சம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபுட்பால் டீம், ஒரு டீம் இருக்காங்க, ஃபுட்பால் டீம் 10 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் தே பிளேடு, அவங்க விளையாண்ட மொத்த மேட்சஸில் 10 மேட்சஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இஃப் தேர் வின் பர்சன்டேஜ் வாஸ் 40, எவ்வளோ பர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 40%. தென் ஹவு மெனி மேட்சஸ் டிட் தே பிளே இன் ஆல், அப்போ அவங்க விளையாண்ட மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின்ஸ். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மொத்த டோட்டல் மேட்சஸ் வந்து தான் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து டோட்டல் மேட்சஸ் நம்ம வந்து தெரியாதுங்கிறதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வின்னிங் மேட்ச் எவ்வளவு, வின் பண்ண மேட்சஸ் எவ்வளவு, 10 மேட்சஸில் தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொஷினில் கொடுத்துருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 40%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40% ஆஃப் டோட்டல் மேட்சஸ் எக்ஸ் தான் நம்மளுக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணாலே நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 40/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் தான் நம்மளுக்கு 10 வரும். ஏன்னா அவங்க வின் பண்ண மேட்சஸ், இது வின்னிங் பர்சன்டேஜ். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணுறோம். 2 2s are 4, 5 2s are 10. ஸோ 2x = 50. ஸோ x = 50/2 = 25. ஸோ 25 மேட்சஸில் அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே.